நம்ம ஏற்கனவே வந்துட்டு ராஜியோட சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை, அதுவும் அம்பையோட அந்த கதையை பார்த்தோம். அது எப்படி ஒரு அருமையான கதையாக இருந்ததோ அதே போல் அம்பையின் இன்னும் மற்ற சில படைப்புகள் இருந்து இந்த 2 சிறுகதையும் அணு முறையே நம்மளுக்காக வாசிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் ஆர்வோட ஊக்கத்தாலையும் அவங்கள பார்த்து வந்துட்டு நிறைய புக் படிக்கணும்னு ஆசை இருந்த அணுக்கு வந்துட்டு நம்மளோட வாசகரோட்டம் வந்துட்டு ஒரு மேடை அமைச்சு கொடுத்ததுங்கிறது வந்துட்டு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இந்த வாசகரோட்டத்தை ஆரம்பிக்கும் போது இதுதான் நாங்கள் ஆசைப்பட்டது. இப்போ ஏற்கனவே புக்கு படித்தவங்க, இது வரைக்கும் புக் படிக்காதவங்க, இதே போல் எல்லா கேட்டகரிஸையும் நம்ம வந்துட்டு தூண்டி அவங்கள வந்து புக் படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் 2வது வந்துட்டு படிக்கிறது தான் ஃபஸ்ட்டு, 2வது தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு புக்கை விவரிக்கிறது. ஸோ புக்கு படிக்காத என்ன போல் ஆளையும் இங்கே வந்து பேசுறதுக்காக வச்சு படிக்க வச்சு இது வரைக்கும் மேடையே ஏறாத நிறைய பேர் வந்து மோகன் அது முன்னாடி மேலே ஏறிக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு இங்கே யூடிஎஸ்லேயே எங்கேயும் ஏறுறதில்லை. ஸோ அதே போல் நான், உதயா, மோகன், அடுத்த வரிசை தேவகி, அந்த வரிசையில் வந்துட்டு அணுவும் சேர்ந்துருக்காங்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சி வந்துட்டு நம்ம அனிதா ஐயாமுத்து வந்துட்டு இந்தியாவில் இருந்துட்டு சில புக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதில் இது வேணுங்கிறவங்க இது நம்ம லிஸ்ட்லேயே ஆட் பண்ணுறோம், இன்னும் ஆட் பண்ணல. சுஜாதாவோட விவாதங்கள், விமர்சனங்கள், பாலகுமாரனோட வெள்ளை தாமரை, முதல் சக்தி, இந்திரா சவுந்தரராஜனோட முதல் சக்தி, சுஜாதாவோட ஊஞ்சல், இது வந்துட்டு லேடி வித் த மேஜிக் லேம்ப் அப்படிங்கிற இங்கிலீஷ் புக்கோட ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இது இன்னும் பல புக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு அனிதாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு என்னென்னா, நம்ம நம்மளோட லாஸ்ட் ஈவெண்ட்டில் ஸ்ரீரங்கம் ஐயா சொன்னாங்க, எப்போதுமே நம்ம ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஒரு திருக்குறள் சொல்லி ஆரம்பித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது நாங்கள் எப்போதுமே வந்துட்டு பண்ணுன்ற ஒரு விஷயம். பட் இந்த ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்மெட் செட் பண்ணணுங்கிறதுக்காகவே வந்துட்டு இந்த மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, கதை நம்ம படிக்கிறோம், அட்லீஸ்ட் இந்த திருக்குறளை வந்துட்டு இங்கே நம்மளோட குழந்தைங்களை பேச வைக்கணுங்கிறது நம்மளோட ஆசை. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபார்மெட் செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு ஒரு அடல்ட்டே எடுக்கலாங்கிறத முயற்சி. ஸோ அது வேம் பண்ணுறாப்புல. ஸோ இது எப்படின்னா, குறள் சொல்லுவோம், குறளை ஒட்டின ஒரு சின்ன அதோட பொருள், அதுக்கப்புறம் அது சம்மந்தமான எது கதை இருந்தாலும் அதை சொல்லலாம். ஸோ இதுதான் அதோட ஃபார்மெட்டு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் அதோட அந்த முன்னெடுப்பில் முதல் முயற்சியாக இன்னைக்கு வேம்பு வந்துட்டு நான் திருக்குறள் வாசிக்க வைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மழை வணக்கத்துடன் அந்த சிறு குறிப்பு இல்லைன்னா ஒரு ஒரு தொடக்கம்னு கூட சொல்லலாம். நம்ம இது வந்து ஒரு புது தொடக்கம் நம்மளோட வாசகர் வட்டத்தில். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து புத்தக அறிமுகம், அதுக்கப்புறம் வந்து புத்தக விவரிப்பு அதனோடு முடிச்சிருவோம், இல்லை அதுக்கப்புறம் விவாதத்தோடு. இது ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு அடிஷனலாக வந்து ஒரு திருக்குறளை பற்றி ஒரு திருக்குறள் அதோட விளக்கம் அந்தமாரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து ஸ்ரீலிங்க ஐயா வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க வேண்டுகோள். அந்தமாரி நம்ம சரி இதை ஒரு அடிஷனலாக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்மளோட கதை விவரிக்கிறதோடு சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அப்படிங்கும்போது நம்ம வந்து திருக்குறளை எடுத்தோம் அப்படின்னா, திருக்குறளுக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு பெருமை இருக்குது ஆக்சுவலாக திருக்குறளுக்குன்னு தனியாக. இது வந்து திருக்குறள் வந்து நம்ம வந்து ஒரு உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது, கடைசியாக நான் சொல்கிறேன் நான் முடிக்கும்போது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து திருக்குறளில் 1330 குறள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து 133 அதிகாரமாக பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ அந்த 133 அதிகாரத்துலையும் பார்த்திங்கன்னா 3 பால்கள் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க அதுலேயுமே. இப்போ அது வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அந்தமாரி 3 பாலாக பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ அறம் அப்படின்னா என்னது அப்படின்னா, அறம்னா ஒழுக்கம், இல்லைன்னா வந்து வாழ்வு, அந்தமாரி அது ரிலேட்டடான குறளெல்லாம் வந்து அறத்துப்பால் கீழே வரும். பொருட்பால் அப்படின்னா செலவினம், அரசியல், அந்த பொருள், அந்த
பொருளினம் அந்த அது ரிலேட்டடான குறள்லாம் வந்து பொருட்பால் கீழே வந்து பிரிச்சிருக்காங்க. கடைசியாக வந்து காமத்துப்பால் இன்பம் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதில் வந்து தலைவன் மற்றும் தலைவியின் காதல் உணர்வுகள் அது ரிலேட்டடான உரையாடல் அது 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 ரிலேட்டடான குறள்கள் எல்லாம் அதில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரங்கள் இருக்குது. பொருட்பாலில் 108, காமத்துப்பாலில் வந்து 133 அதிகாரம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 133 அதிகாரங்கள் மொத்தம். ஸோ 133 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு வந்து 10 குறள் அப்படின்னு சொல்லிட்டு 1330 குறள்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ எதுக்கு நம்ம வந்து ஒரு சில வரலாற்று சிறப்புகள்லாம் இருக்குது இதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து முதல்ல வந்து 1812 அச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து மொழிபெயர்ப்பு முக்கியமாக வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 80 மொழிகளில் வந்து திருக்குறளை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு முக்கியமான பெருமை ஆக்சுவலாக. இந்த அளவுக்கு 80 மொழிகளில் வந்து ஒரு குறள் ஒரு நூலை வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்கன்னா இது நமக்கு ஒரு பெருமையாக கருதுக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு பொதுவான உண்மைகள் சொல்லலாம்னா, இப்போ வந்து திருக்குறள் வந்து தமிழில் வந்து நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கும்போது தமிழுங்கிற அந்த வேர்டு மாத்திரம் திருக்குறளில் இருக்கவே செய்யாது. அதேமாரி பார்த்திங்கன்னா இன்னொன்று கடவுள் அப்படிங்கிற ஒரு ரிலேட்டடாக எங்கேயுமே எந்த திருக்குறள்லையுமே இடம்பெற்றிருக்காது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது இது வந்து ஒரு உலக பொதுமறையான நூல் அப்படின்னு சொல்லும்போது எதனால் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மனித நேயம் பேஸ் பண்ணி, இல்லைன்னா ஒரு சாதி மதம் இனம் கடந்து ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் காமனாக பொதுவான நீதிகளை இந்த 1330 குறள்களும் எடுத்துரைக்கிறதுனால இதை வந்து உலக பொதுமறை நூல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 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 முக்கியமாக ஒரு சிறப்பம்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்மளோட நோக்கம் என்னென்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியப்போ ஒவ்வொரு குறளை வந்து நம்ம எடுத்து சொல்லிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்தில் நான் இன்னைக்கு வந்து ஒரு குறளோடு வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு பிடிச்ச குறள்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. எனக்கு நான் எடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணாமலே சர்ச் பண்ணாமலே எனக்கு மைண்டில் வந்த குறள் இது. ஸோ அந்த குறள் நான் வாசிக்கிறப்போ, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ அதோட விளக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒழுக்கம் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரும் சிறப்பினை தரும். ஒழுக்கம் உயிரினை விட ஒரு படி மேலே போயிட்டு நம்ம வந்து மேம்பட்டதாக கருதணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட விளக்கம். ஸோ இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் பொருள் வசதியிலையும் சரி, அந்த மதிப்பிலையும் சரி, எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு துளி குறைஞ்சாலோ அது வந்து உயிரினையும் ஒரு என்ன சொல்ல கீழே ஒரு சில லெவல் கீழே அப்படிங்கிற மாரி போயிட்டு நம்மளை வந்து எல்லோரும் இழந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் எப்படி தோணுது அப்படின்னா, நான் வந்து கிராமத்தில் வளர்ந்த பையன். இப்போ அப்படிங்கும்போது நான் வந்து 12th முடிக்கிறதுலேயும் கிராமத்திலே இருந்து படிச்சுட்டு இருக்கும்போது எங்களோட சொந்தக்காரங்க எல்லோரும் நான் பார்ப்போம், வருவோம், பேசுவோம். அப்போ வந்து என்னோடய மாமா, எங்கள் சொந்த தாய் மாமா, அப்போ வந்து சும்மா சாதாரணமாக பேசுகிறது பழக்கத்தோடு முடிஞ்சிடும் சொல்லலாம். அப்போது வந்து எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காது. நான் காலேஜ் படிக்கிறதுக்கு வெளியூர் போயிட்டு வரும்போது ஒரு நாள் லீவுக்கு நான் ஊருக்கு வந்திருக்கேன். வீட்டில் இருக்கும்போது எங்கள் மாமா வந்திருக்காங்க. நான் வந்திருக்கும்போது ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன அறியாமலே எங்கள் மாமா உட்காந்துருக்காங்க. என்ன அறியாமலே நான் வந்து கால் மேல் கால் தூக்கி போட்டு பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எங்கள் மாமா என்னை பார்த்து கேட்குறாங்க, மருமகன் வந்து நிறைய மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு என்ன அப்படிங்கிற என் மாமா சொன்னாங்க இந்தமாரி. அப்போ தான் எனக்கு தோணுச்சு,
இதுவும் வந்து ஒரு ஒழுக்கத்தில் முக்கியமான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தோணவே இல்லை அது வந்து ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், எந்த மாதிரி உட்காரணும், இருக்கணும், பேசணும் அப்படிங்கிறதுல இருக்குது. அப்போது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒழுக்கங்கிறது ஒரு உயிரை விட ஒரு முக்கியமான ஒரு இதாக நம்ம வந்து பார்த்துட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் மதியம் வணக்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் இங்கே புக்கு பேச போகிற புக்கை பற்றி. இந்த புக்கு வந்து எனக்கு படிக்க சொன்னது வந்து கலையண்ணா. ஸோ கலையண்ணாக்கு பெரிய நன்றி, அண்ட் கார்த்தி சந்திரசேகர் உங்களுக்கும் நன்றி. இந்த ஆத்தர் நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி ராஜி லாஸ்ட் வாட்டி ஆத்தரை பற்றி பேசியிருக்கோம். சிஎஸ் லக்ஷ்மி, அவங்களோட பென் நேம் வந்து அம்பை. அவங்க வந்து இந்த புத்தகம் சிறகுகள் முறியும்ங்கிற புத்தகத்தை வந்து சிறுகதைகள் எழுதியிருக்காங்க. அதில் நான் இன்னைக்கு சொல்ல போகிற கதை வந்து அம்மா ஒரு கொலை செய்தால், அதுதான் அந்த கதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அம்மானாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். அம்மாவை வந்து நம்ம பார்த்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுனால நம்ம அம்மாவை பார்த்து ரொம்ப அவங்க அழகாக ரசிச்சிருப்போம். அவங்க அம்மா சேலை கட்டுற ஸ்டைலாக இருந்தாலும், அவங்களோட முடி வார ஸ்டைலாக இருந்தாலும், அவங்க வச்சுக்கிற பொட்டாக இருந்தாலும், அவங்க கட்டுற சாரீ, எஸ்பெஷலி கேர்ள்ஸாக இருந்தால் நம்ம எல்லாருமே அம்மாவோட கலர் சாரீஸ்லாம் பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்த்து அட்மையர் பண்ணி அம்மாவை வந்து பார்த்து அட்மையர் பண்ணி நம்மளாம் வளர்ந்துருப்போம் வந்துட்டு. அதே மாதிரி இந்த கதையில் வந்து ஒரு சின்ன பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு வந்து அவங்க அம்மாவை எப்படி அட்மையர் பண்ணுறாங்கன்னா அந்த கதையை ஆரம்பிக்கும். ஸோ இந்த நிகழ்வு வந்து அன்னையர் தின ஸ்பெஷல்னால தான் இந்த ஒரு ஸ்டோரி வந்து என் கைக்கு வந்துச்சான்னு தெரியல. அதனால ஆனால் இந்த டைட்டிலுக்கும் இந்த ஸ்டோரியும் வந்து கொஞ்சம் இந்த நான் இப்போ வந்து அம்மாவோட பாசம், அம்மாவுக்கு நம்ம வேலை வச்சிருக்க பாசம், அம்மாவுக்கு நம்ம போத் ரெண்டு சைடும் வந்து அந்த பாசம் பற்றி இருக்குது. பட் அந்த டைட்டில் வந்து அம்மா ஒரு கொலை செய்தாள். ஸோ அப்படி என்ன கொலை செஞ்சிருப்பான்னு சொல்லி ஒரு யோசனை எனக்கு, என்ன கொலை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு இன்னொரு புரிதல் வருது. ஸோ இந்த சின்ன பொண்ணு, இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு அக்கா வந்து கல்யாணி, அவங்க பேர் செல்லமாக கல்லூசுன்னு கூப்பிடுறாங்க. சின்ன பொண்ணு வந்து அந்த பொண்ணோட பேர் இந்த கதையில் இல்லை, ஆனால் நான் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுறது சின்ன பொண்ணு தான். அப்புறம் ஒரு குட்டி தம்பி. இந்த கதை வந்து அந்த சின்ன பொண்ணு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த கதையில் வந்து ஆரம்பிக்கும் போது அந்த அக்காவுக்கு வந்து சடங்கு செய்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு வந்து 4 வயசு, இந்த அக்காவுக்கு வந்து சடங்கு செய்கிறாங்க. அந்த சடங்கு செய்யும் போது அவளுக்கு புரியல, ஏதோ ஒரு நிகழ்வு வீட்டில் நடக்குது. அதனால அந்த அக்காவுக்கு என்னென்ன பண்ணுறாங்க, அவளை வந்து பலகையில் உட்கார வைக்கிறாங்க, அவளுக்கு இந்த இலையெல்லாம் வைக்கிறாங்க சுற்றி. அதெல்லாம் பார்த்து அவள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அவளுக்கு அது என்ன எதுவும் தெரியல, ஏன்னா சின்ன வயசு, 4 வயசு பொண்ணு தான் அவள். அப்படி இருக்கும்போது அதே சமயம் அவங்க அம்மாவை ரொம்ப ரசிக்கிறான். அந்த சடங்கு நடக்கும்போது அவங்க அம்மா புடவை கட்டி வந்து எல்லாம் செய்கிறது, மித்தவங்களை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண சொல்கிறது, அதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட ஒவ்வொரு இது ரசிக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ எப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு நீண்ட கூந்தல் இருக்குது, கிட்டத்தட்ட முட்டி வரைக்கும் இருக்குது. அவங்க வந்து அந்த கொண்டை போடும்போது சில முடி வந்து அவங்க ஃபேஸுக்கு முன்னாடி, அந்த அம்மாவோட ஃபேஸுக்கு முன்னாடி வருது, அது சிலது காதுக்கு பின்னாடி போகுது. அதெல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப அட்மையர் பண்ணுறா. என்னன்னா, நம்ம அம்மா இவ்வளோ அழகாக இருக்காங்களேன்ட்டு. ஒரு பர்டிகுலர் நாள் அன்னைக்கு அவங்க அம்மா ஒரு சிவப்பு சேலை கட்டி ஒரு ஹோமம் நடக்குது அவங்க வீட்டில். அந்த ஹோமத்தில் வந்து அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்வாகா அதெல்லாம் போட்டு ஹோமம் பண்ணும்போது அவளுக்கு அவங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு தெய்வம் மாதிரி தெரிகிறாங்க. ஏன்னா அவங்க அந்த ஹோமத்தில் வர நெருப்பு, அப்புறம் அவங்க அம்மாவை பார்க்குறா, அந்த சிவப்பு புடவை, பொட்டு, மூக்குத்தி, அவங்களோட தலை முடி பார்க்கும்போது குங்குமம் அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க அம்மா தெய்வம் மாதிரி அவள் கண்ணுக்கு, சின்ன பொண்ணு கண்ணுக்கு தெரிகிறா. எங்கள் அம்மா இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே அப்படி. ஸோ அப்படி பார்க்கும்போது அவளுக்கு வந்து
அம்மா வந்து ஒரு தெய்வம் மாதிரி. அந்த ஹோமத்தை பார்க்குறா, அவங்க அம்மாவை பார்க்குறா, மாற்றி மாற்றி பார்க்கும்போது அவங்க அம்மாவே ஒரு தெய்வீகமாக அவளுக்கு தெரியுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அம்மா வந்து ஒரு லைக் நெருப்பு மாதிரி, ஒரு லைக் நெருப்பு. அந்த நெருப்பு வந்து எல்லா தீங்கியும் வந்து எரிச்சிடும். எதுவும் அந்த பொண்ணுக்கு எந்த தீங்கும் பக்கத்தில் விடாது. அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து ஒரு காடஸ், கடவுள் மாதிரி பார்க்குறா, ஒரு தேவி மாதிரி பார்க்குறா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அந்த வீட்டில் தம்பி பாப்பாவுக்கு பால் கொடுக்குறது அதெல்லாம் பார்த்து அம்மாவை ரொம்ப அட்மையர் பண்ணுறா. ஒரு நல்ல நாள் வருது. அந்த நல்ல நாள் அன்னைக்கு வந்து அந்த சின்ன பொண்ணுக்கு அவங்க அம்மா வந்து தலைக்கு குளிப்பாட்டுறாங்க. எண்ணெய் வச்சு தலைக்கு குளிப்பாட்டும் போது அம்மா வந்து புடவை வந்து ஏற்றி கட்டி இப்படி குளிப்பாட்டும் போது அவளுக்கு வந்து அவங்க அம்மாவோட கால்கள் தெரியுது. அவங்க அம்மாவோட கால்கள் அவ்வளோ சிவப்பாக இருக்குது. அதை பார்த்து அப்படியே அட்மையர் பண்ணி, அம்மாவோட கால் இவ்வளோ சிவப்பாக இருக்கு, அதில் அந்த இது க்ரீன் கலர் நிரம்பு ஓடுறது கூட தெரியுதே, ஆனால் நம்ம பாரு நம்ம ரொம்ப கருப்பாக இருக்கோமேன்னு சொல்லி ஒரு 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 மனதில் ஒரு சின்ன வருத்தம். அந்த வருத்தத்தை வந்து அவங்க ஒரு மனசில் அது தோன்றதா. அப்போ வந்து சின்ன பொண்ணால அவங்க அம்மா கிட்ட சொல்ற, அம்மா பாரு நீ எவ்வளோ சிவப்பா இருக்க, என்ன பாரு நான் கருப்பா இருக்கேனேன்ட்டு. அது சொன்னோடனே அவங்க அம்மா வந்து நீயும் அழகுதான்டி, உனக்கு என்ன நீ அழகுதான் இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. நம்ம அம்மாவும் அவளும் அம்மாவை அட்மையர் பண்ணுறா, அவங்க அம்மாவும் இந்த பொண்ணை பார்த்து அழகா இருக்கேன்னு சொல்லும் போது அம்மா கிட்ட இருந்து வர வார்த்தைகள் அவளுக்கு வந்து அமிர்தமா இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு அப்படி அந்த 4 வயசுலேருந்து பெருசாகி 13 இயர்ஸ் 13 வயசு ஆயிடுது. 13 வயசு ஆகும்போது இந்த மாதிரி அவளுக்கு பாவாடை சட்டை போட்டுட்டு இருக்கிறா. அண்ட் உயரமாயிட்டு இருக்கிறா. உயரமாயிட்டு இருக்கும்போது அவளுக்கு பாவாடை எல்லாம் வந்து குட்டையாயிடுச்சு. ஸோ குட்டையாகும்போது அவங்க அம்மா எல்லா பாவாடையும் வந்து எல்லாமே நீளமாக்குறாங்க. ஏன்னா பத்தல எதுவுமே அவளுக்கு இப்போ. ஸோ இப்போ 13 வயசு ஆகி எல்லா பாவாடையும் எல்லாத்தையும் பெருசாகிட்டு இருக்கும்போது அம்மா வந்து விளையாடிட்டு இருக்கிறா. அப்படி அப்போ இங்கேயும் ஏதோ ஒன்று படிச்ச நினைவு இருக்குது அவளுக்கு. அந்த படிச்ச நினைவு வந்து அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறா, அம்மா பருவம்னா என்னம்மா அப்படின்ட்டு. அவங்க அம்மா கொஞ்ச நேரம் அப்படி யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஒரு அமைதி இருக்குது. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு எதுவும் பதில் வரல. அப்புறம் சொல்றாங்க, ஏண்டி நீ வாட்டுக்கு இப்போதைக்கு நல்லா பாவாடை போட்டுட்டு ஜாலியாக ஓடி ஆடிட்டு என்ஜாய் பண்ணு, இப்போ அதெல்லாம் பற்றி தேவையில்லைன்னு மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு அவளுக்கு ஒரு விடை கிடைக்கல. பட் ஓகே, அம்மா இப்போதைக்கு ஜாலியாக எரின்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நானும் ஜாலியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு அந்த 13 வயசுக்கு இருக்கிற பொண்ணுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க சித்தி பொண்ணுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி ஊருக்கு, அந்த சித்தி பொண்ணு பேர் ராதுவுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ அம்மா ஊரில் இல்லை. ஸோ இப்போதைக்கு அவங்க வீட்டில் அவங்க அக்கா கல்யாணி, சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா. அப்படி இருக்கும்போது தீபாவளி நாள் வருது. ஸோ தீபாவளி நாள் வந்தோடனே அன்னைக்கு வந்து தீபாவளி நாள்னாலே நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது அதெல்லாம் இருக்கும், அந்த ரிச்சுவல்ஸ்லாம். ஸோ அப்படி காலையில் எந்திரிச்சு அம்மா இல்லாதனால அக்கா கல்யாணி தான் வந்து சின்ன பொண்ணை வந்து சின்ன தங்கச்சி, அதான் பொண்ணை வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்க்கிறாங்க. ஆனால் அக்கா தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற வந்து அவங்க அம்மா கிட்ட இருக்க சாஃப்ட்னஸ் அக்கா கிட்ட இல்லை. அக்கா வந்து ஏதோ தேங்காய் நேரம் போட்டு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அவளும் ஓகே தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அன்னைக்கு தீபாவளி நாள்னால அவங்க அம்மா இந்த வாட்டி வந்து அவளுக்கு ஷார்டன் மெட்டீரியலில் வந்து ஒரு கத்திரிப்பூ கலரில் வந்து ஒரு ஸ்கர்ட்டு, வெல்வெட்டில் ஒரு சட்டை. ஸோ அவளுக்கு அந்த ஷார்டன் ஸ்கர்ட் வந்து அவங்க அம்மா தைக்கும் போதே அவளுக்கு அவ்வளோ அந்த கலரும் சரி அந்த ஸ்கர்ட்டும் சரி அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னா ஷார்டன் ஸ்கர்ட் வந்து சாஃப்டாக சில்கியாக இருக்கும், அது வந்து தரையை தொடுற அளவுக்கு இருக்கும். ஆனால் அது நல்லாவே அதை போட்டுட்டு சுற்றும் போது நல்லாவே 12 ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவளுக்கு அந்த ஸ்கர்ட் அவங்க அம்மா தைக்கும் போதே அவளுக்கு அவ்வளோ அது மேலே ஒரு பிரியம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து அவங்க அது வந்து பூஜை அறையில் ரெடியாக இருக்குது தீபாவளி அன்னைக்கு. ஸோ அதை குளிச்சு முடிச்சுட்டு சிம்மிஸ் போட்டுட்டு அப்படி ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த துணியை வாங்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க அப்பா அந்த ஷார்டன் பட்டு பாவாடையும் வெல்வெட் சட்டையும் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இந்த அடி கருப்பின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பொண்ணை வந்து இந்த வீட்டில் வந்து கருப்பிங்கிற ஒரு செல்லமான பேரும் அப்படி சொல்லி அழைக்கிறாங்க. அதனால அவளுக்கு அது வந்து ஒரு மாதிரி
பழகி போயிடுச்சு. சரி நம்ம வீட்டில் வந்து நம்மளை கருப்பின்னு சொல்லுவாங்கன்ட்டு அந்த உடையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அன்னைக்கு வந்து அவளுக்கு ஒரே சந்தோஷம். அன்னைக்கு வந்து பட்டாசு ரெடிக்கிறதுலாம் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் காலையில் எப்பவுமே ஒரு ரிச்சுவல் இருக்கும். அந்த ரிச்சுவல் என்ன, காலையில் வந்து மரத்தில் ஏறி செண்பக பூ பறித்து அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட கொடுப்பாங்க. அதுவுமே வந்து அவள் யோசிச்சு பார்க்கும்போது ரசிப்பா. அந்த பூக்கூடை எடுத்துகிட்டு போய் அந்த பூவெல்லாம் எடுத்து அந்த கூடையில் போட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து அந்த பூக்குள்ளே விரலை போட்டு அப்படி எடுப்பாங்க. அது எடுக்கும்போது அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். சொல்லுவாங்க அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் அட்மையர் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அம்மா இல்லைனாலும் அவங்க பாட்டுக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மரத்து மேலே ஏறி அந்த பூவெல்லாம் பறிக்கிறா. இது காலையினால இன்னும் விடியலை, இன்னும் இருட்டாக தான் இருக்குது. ஸோ தீபாவளி நாள் அன்றைக்கி வெடி சத்தம் கேட்டோன்னே அந்த ஒரு பயத்தில் அந்த பூக்கூடையை அப்படி கீழே போட்டுட்டு ஓடி வந்துட்டான் அந்த சத்தத்தில். ஸோ ஓடி வந்ததுக்கப்புறம் வந்து அவளுக்கு அதை மூச்சு வாங்கி ஓடி வந்து அப்போ தான் வீட்டில் வந்து நிற்கிறா. அப்புறம் வாட்டுக்கு வெடியெல்லாம் எடுத்து சாதாரணமாக வெடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நினைவு வருது, ஐயோ நம்ம செண்பக பூக்கூடையை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவள் போய் அந்த பூவெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறா. பூவை ஒன்றொன்னா எடுக்கும் போது அவளோட ஷார்ட் அண்ட் ஸ்கர்ட்டை பார்க்குறா, கரையாக இருக்குது. எங்கடா இந்த கரை வந்துச்சு நம்மளுக்கு, எங்கேருந்து இந்த கரை வந்துச்சு, நம்ம மரத்து மேலே ஏறும்போது ஏதாச்சும் கரையாக்கணுமா இல்லை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி அவளுக்கு புரியல. யோசிக்கிற எங்கேருந்து இந்த கரை வந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு பூக்குழையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான். அவங்க அக்கா செல்லம்மா கல்லூஸ் இங்கே பாருடி எங்கள் ஸ்கர்ட் எல்லாம் கரையாக இருக்குன்னு காமிச்சோன்னே அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி. என்னடா அதுன்னு சொல்லிட்டு ஓடி போகிறா. அவங்க அக்கா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு அப்பா கிட்ட ஏதோ சொல்ல போகிறான். ஆனால் இவளுக்கு புரியல என்ன நடந்துச்சு. இப்போது நம்ம வந்து ஜஸ்ட் கீழே விழுந்தோம், நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து கரையாக இருக்குது, இதுக்கு எதுக்கு அக்கா அப்படி பதறி போய் அப்பா கிட்டே போய் என்ன சொல்ல போகிறா. ஆனால் என்னமோ நடந்துருச்சு தெரியும், ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு தெரியாது. கரையினால ஒரு பயம் வந்திருக்கு அவளுக்குள்ளே, ஒரு பயம். இதுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, யாரும் சொல்கிறதுக்கு இல்லை, அம்மா இங்கே இல்லை மெயினாக அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது அவங்க அக்கா தான் இருக்கிறாங்க இப்போதைக்கு வீட்டில். அப்புறம் அக்கா வந்து ஒரு முறுக்கு சொல்கிற ஒரு பாட்டியை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, ஏண்டி ஆளுற, என்ன ஆயிடுது இப்போது, லோகத்தில் இல்லாதது ஆயிடுதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வந்து அந்த பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் புரியுது. பட் என்ன நடந்திருக்கு இன்னும் தெரியல அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவளுக்கு ஒரே வந்து பயம் இருக்குது. அந்த பயம் வந்து அப்படி அதிகரிச்சுட்டே இருக்குது. ஆனால் என்ன அவளுக்கே தெரியல என்ன நடக்குது, சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் வந்து என்ன நடந்துச்சு அவளுக்கு பக்குவமாக எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவள் யோசிக்கிற ஒரு பழைய நினைவு வருது. அவளுக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது ஒரு பூங்கால அவங்க குடும்பத்தோடு அவங்க போயிருக்காங்க. அந்த குடும்பத்தோடு போயிருக்கும்போது அவ தெரியாமல் தொலைஞ்சிருக்கான். அந்த தொலைஞ்சு போகும்போது ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, சுற்றி இருட்டு, மரங்கள் இருக்குது, அமைதியாக இருக்குது. ஆனால் யாருமே இல்லை, தெரிஞ்சவங்க ஃபேஸ் யாருமே இல்லை. ஸோ அப்போ ஒரு பயம் அவள் அதுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு அவளுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோடனே அவள் அம்மாவை பார்த்துருக்கான். அவள் அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் தான் அழுக வந்திருக்கு. அவங்க அம்மா உடனே அவளை அரவணைச்சு சொல்லியிருக்காங்க, உனக்கு ஏண்டி பயப்பட, எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவளை போட்டு நல்லா நீவி போட்டிருக்காங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட் இதை அவள் வந்து நினச்சி பார்க்குறேன். இப்போ 13 வயசு, ஆனால் 5 வயசில் நடந்த இன்சிடெண்ட்டை இப்போ நினச்சி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு அம்மா வேணும், எனக்கு ஒரு ஏக்கம் வந்துருச்சு அவளுக்கு. எனக்கு எங்கள் அம்மா வேணும். இப்போது எங்கள் அம்மா இருந்ததுன்னா எனக்கு வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க என்ன நடந்திருக்குன்ட்டு. இப்போ எங்கள் அம்மா இல்லாமல் நான் அவள் தவிக்கிறேன் அவளுக்கு. ஸோ அம்மா வந்து இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. இப்போ இத்தனை நாள் 2 வாரம் இப்போலாம் இந்த மாலை ஈவினிங் டைம்லலாம் வந்து அம்மா என்கிட்ட பேசும்போது இதை பற்றி எதுவுமே சொல்லலையே. இப்போ எங்கள் அம்மா இல்லையே, இது யார் எனக்கு வந்து இதை எடுத்து சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் வந்து நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்குது. அப்போது அவங்க அக்கா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறாங்க, அம்மாவுக்கு இப்போ தான் நீ லெட்டர் போட்டால் என்ன நடந்துச்சுன்ட்டு, அம்மா வந்து அடுத்த வாரம் வந்துடுவாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்பவும் வந்து அவளுக்கு லெட்டர் போட்டேன்னு சொல்கிறாங்க. பட் என்ன நடந்துச்சு அவளுக்கு இன்னும் அந்த புரிதல் இல்லை. ஸோ யாரும் அவளுக்கு வந்து அது எடுத்து சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் பயம் அவளுக்கு அதிகமாக இருக்குது. இந்த பயத்துலேருந்து வெளியில் கொண்டு வர ஒரே பர்சன் அம்மா. ஆனால் அம்மா அங்கே இல்லை.
ஸோ இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஒரு உரையாடல் நடக்குது. இந்த உரையாடல் யாரு கூடனா வந்து அவங்க அப்பா, அவங்க அக்கா கல்யாணி, அப்புறம் முறுக்கு பாட்டி, அப்புறம் ஒரு மாமி, பக்கத்து வீட்டு மாமி வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது. இது அவங்க அக்கா வந்து சொல்லுவாங்க கல்யாணி, ஏண்டி உன் பாவாடையை மாத்துடி. அவ வந்து அவளுக்கு இன்னும் அந்த அதிர்ச்சியில அவளுக்கு ஏதோ நடந்திருக்கு, ஆனா என்ன நடந்திருக்கு தெரியல. அந்த அதிர்ச்சியை விட்டு அவள் வெளியில வரல அவ. ஸோ அதனால அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க, ஏண்டி அவளுக்கு பக்கத்து வீட்டு மாமி கேக்குறாங்க, ஏண்டி இவளுக்கு தாவணி எதுவும் போடலையான்ட்டு. அப்போ கல்யாணி சொல்லுவாங்க, அவ வந்து கேட்குற டைப் இல்லை, அவ வந்து அடங்கா பிடாரி, அவ வந்து கேட்க மாட்டேங்கிறா, அதெல்லாம் அம்மா வந்து தான் இனிமேல் எல்லாம் சரி பண்ணணும். அப்போ சொல்றாங்க, அதெல்லாம் இனிமேல் வந்து அடக்கம் ஒடுக்கம்லாம் வந்து தானா வரும் அப்படின்ட்டு. அப்பவும் அவளுக்கு புரியல, என்னடா அடக்கம் ஒடுக்கம்லாம் தானா வரும்னு சொல்றாங்க, ஆனா எப்படி என்ன நடந்திருக்கு, எப்படி வரும், அது யாருமே வந்து அந்த புரிதல் கொடுக்கறதுக்கு அந்த ஆள் இல்லை. அப்போ வந்து இது அவளுக்கு என்னன்னா, இன்னும் அம்மா ஒரு 7 நாள்ல வந்து அம்மா வந்துருவாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த அது வரைக்கும் நான் இது ஒரு விடை கிடைக்குமான்னு தெரியல. பட் ஒரு 7 நாள் ஆகும் மேல் அம்மா வர்றதுக்குன்ட்டு. அது இதுல வந்து அப்படியே இந்த நாட்கள் போக போக அவளுக்கு அவளை வந்து ரெடியாக சொல்லுவாங்க. ரெடியாக சொல்லும்போது பாத்ரூம்க்கு வந்து அவங்க அப்பாவுமே வந்து சொல்லுவாங்க, நீ வந்து இனிமேல் வந்து ட்ரெஸ் மாற்றணும்னா வந்து பாத்ரூம்குள்ளே போய் மாற்றணும், பாத்ரூம்லேயே எல்லா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஓகே, என்ன நம்ம எல்லாம் நார்மலாக போயிட்டு இருந்துச்சு, இப்போ எல்லாம் மாற்றம் வருது, நம்ம உள்ளே போய் ட்ரெஸ் மாற்ற சொல்கிறாங்க, அடக்க ஒடுக்கமாக இருக்க சொல்கிறாங்க, இது எதுக்கு இந்த மாற்றம் அப்படின்ட்டு. அப்போ பாத்ரூம்குள்ளே போகும்போது அவளை பார்க்குறான் கண்ணாடியில். அவள் உடம்பு எல்லாம் வந்து கருப்பாக இருக்குது, ஒல்லியாக இருக்கிறா, இந்த உடம்புல இருக்க மாற்றங்கள்லாம் பார்க்குறா. இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கு, பட் இதெல்லாம் யாரு சொல்றதுக்கு ஆள் இல்லையே. அம்மா வந்து அவளுக்கு சின்ன வயசுல அவங்க அம்மா அவளை வந்து மடியில போட்டு சின்ன பொண்ணை தலையை நீவி விடுவாங்க. அந்த கம்ஃபர்ட் இப்போ எனக்கு இல்லையே. எங்க அம்மா இருந்தா இந்நேரம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பா, எல்லாம் சொல்லியிருப்பா. ஸோ இப்போ அம்மா வந்து இல்லை எங்க எல்லாம் சொல்றதுக்கு. ஸோ இப்போ நான் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே இருப்பா. அப்போ ஸ்கூலுக்கு போற டைம் வந்துருச்சு. இப்போ ஸ்கூலுக்கு போற டைம் வந்தோடனே அவள் யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஸோ ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவளுக்கு அன்னைக்கு கேம்ஸ் பீரியட் இருக்குது. ஸோ அந்த கேம்ஸ் பீரியட்ல வந்து அவளை வந்து விளையாடுற மூடில் இல்லை அன்னைக்கு. ஸோ அவள் போய் தனியாக வாட்டிக்கு இருந்துடுறான். தனியாக இருந்தபோது அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அப்படி ஆயிருக்கு. இந்த மாதிரி கேம்ஸ் பீரியடில் வந்து தனியாக போய் இருந்தபோது கேட்டாங்க வந்து மிஸ் யாரெல்லாம் கேம்ஸ் விளையாடலன்ட்டு. அப்போ அவள் சொன்னா நான் விளையாடல மிஸ் அப்படின்ட்டு. அப்போது சொல்லும்போது அவளுக்கு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லிட்டாங்க இம்பர்டினன்ட் அப்படின்னு போட்டாங்க. அப்படின்னா நீ வந்து இந்த பொண்ணு வந்து ரூடாக இருக்குது. அதுக்கு ஆக்சுவலி அவங்க மிஸ் கேட்கும் போது சொல்லுவாங்க, எந்த முட்டாள்கள்லாம் கேம்ஸ் விளையாடலன்ட்டு. அப்போ அவள் சொல்ல மாட்டா வந்து ஏன் நீ சொல்லல, நான் முட்டாள் இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லிடுவா. அவள் ஏட்டிக்கு போட்டியாக பேசினதுனால அந்த ரிப்போர்ட் கார்டு இம்பர்டினன்ட்னு மிஸ் லீலா மேனன் போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அது போட்டு கொடுத்தோடனே அவளுக்கு வந்து அப்போ கூட அவள் பயப்படல. மிஸ்ஸே அப்படி சொன்னால் கூட அவளுக்கு அந்த பயம் இல்லை எனக்கு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு நடக்கிறதெல்லாம் பயமாக இருக்குது, ஆனால் அந்த பயத்தை போக்குறதுக்கு எங்கள் அம்மா இல்லைன்ட்டு. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு மரத்தடியில் வந்து போய் உட்காந்துருப்பா. மரத்தடியில் யூஸ்வலாக அவளுக்கு போய் ஈனட் பிளாங்க்டனோட நாவல் படிக்க பிடிக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு அவளுக்கு பிடிக்கல, அவளுக்கு நாவல் படிக்கல. அங்கே இருக்க இலைகள்லாம் பார்த்து அவள் வாட்டுக்கு யோசிச்சாது, அம்மா வந்து எப்போ வருவாங்க, அம்மா வந்து அம்மாவோட புன்னகையே வந்து இதெல்லாம் வந்து உடச்சி தள்ளிடும். எங்கள் அம்மா வந்து அவளோட புன்னகையினாலே வந்து எல்லாரையும் இப்போ வந்து யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. கல்யாணி இல்லை முறுக்கு பாட்டி யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்மைல், எங்கள் அம்மாவோட ஒரு சிரிப்பு போதும் இவங்களையெல்லாம் வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அவள் வந்து எனக்கு எல்லாத்தையும் வந்து என்னை பார்த்துக்குவா அப்படின்னு ஒரு அவளுக்கே அந்த இலைகள் கூட மரத்துக்கடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறா. இது அப்படி டைம் போவதே தெரியல, லேட் ஆயிடுச்சு. அப்போது அவங்க கிளம்புங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வரா. மெதுவா வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அக்கா கல்யாணி கேட்குறா, என்னது இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஆயிருந்துச்சா என்ன இருக்கும்ன்ட்டு. அப்போ அவ சொல்றா, எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் ஒரு பெரிய ஒரு டேண்ட்ரம் மாதிரி அவங்க வந்து நான் இப்படி தான் இருப்பேன், நான்
இப்படிதான் இருப்பேன் சொல்லிட்டு அவளுக்கு அந்த கோவத்தெல்லாம் அடக்கி வச்சு அது இப்போ வந்து வெளியில வருது. அவங்க அப்பா கிட்டேயும் சரி, அவங்க அக்கா கிட்டேயும் சரி கத்துறாங்க. ஸோ அப்படி கத்திட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு மாதிரி வியந்து போறாங்க, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இந்த சமயத்துல வந்து அவ பாட்டுக்கு பேக் எல்லாம் வச்சுட்டு மேல அவங்க வீட்டு மொட்டை மாடியில போய் உட்காந்துடுறா. அங்கதான் அந்த செண்பக மலர்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த மலர்கள்லாம் வந்து பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப அந்த மலர்கள் பார்க்கும்போது அந்த ஸ்மெல்லும் சேர்ந்து அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி காம்படுத்துது. ஏன்னா அங்கே மலர்கள்லாம் வந்து பேசாது, கொஷின் கேட்காது, இந்த மாதிரி எதுவும் ரூல்ஸ் போடாது. ஸோ அவளுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த மலர்களோட அந்த அமைதியாக என்ஜாய் பண்ணுறா. அந்த மலர்கள்லாம் பார்க்கும்போது அவளுக்கு அவங்க அம்மா நினைவு வருது. திருப்பி அவங்க ஒரு புன்னகை வருது. அதான் எங்கள் அம்மா வந்துடுவா, இனிமேல் வந்துட்டா எல்லாம் எனக்கு சரியாக போயிடும். அந்த ஒரு அந்த அந்த க்ளோஸ்னஸ், அந்த அம்மாவோட கம்ஃபர்ட், அம்மாவோட பரிசம், அம்மாவோட வார்ம்த் அவ ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கா. அப்புறம் அவங்க அக்கா மேலே வராங்க, வந்து கேட்குறாங்க, என்னம்மா சின்ன ராணி வாமா வந்து சாப்பிடுமான்ட்டு. வரும்போது அவளுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ சொல்கிறான், அம்மா உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எந்திரிச்சு வரா. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க அம்மா வந்து அந்த ராதுவோட பொண்ணு பார்க்குறதெல்லாம் முடிச்சுட்டு ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்து ஒரு கரும்பச்சை சாரி கட்டி டாக்ஸிலேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னம்மா எப்படி போச்சு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை பொண்ணு வந்து கருப்பாக இருக்குது, அதனால வந்து மாப்பிள்ளை வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம வீட்லேயும் ஒரு கருத்த பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. அப்போது இது கான்வர்சேஷன் நடக்க இவ வந்து அவங்க அம்மா முன்னாடி வந்து நின்னோடனே அவளோட உணர்னா என்ன, அம்மா இப்போ வந்துட்டா, நம்ம அம்மா கிட்ட வந்து இப்போ கல்யாணி எக்ஸ்பிளைன் பண்ணாதது, இந்த பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாதது, இவங்க மாமி யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாதது இப்போ நான் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு என்னோட நடந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல போகிறேன். எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா, எல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவா, எனக்கு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி அந்த ஒரு அம்மாவை பார்த்த ஆனந்தம், நம்மளுக்கு இத்தனை நாள் கிடைக்காத ஒரு விடை இன்னைக்கு கிடைக்க போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவளை பார்த்துட்டு கேட்பாங்க, உனக்கு இந்த அளவுக்கு என்னடி அவசரம், இது வேற இனிமேல் ஒரு பாரம் அப்படின்னு சொன்னோடனே அவள் அப்படி உடஞ்சி போயிடுறா. ஏன்னா இத்தனை நாள் அவள் வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு விடையக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து பட்டுன்ட்டு இது ஒரு பாரமாக இருக்க போகுது, இது எதுக்கு ஏன் இவ்வளோ அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது அவளோட அப்படி எல்லா ஒரு சந்தோஷம், எல்லா ஒரு அம்மாக்காக வருகைக்காக காத்திருந்த சந்தோஷம், ஒரு விடை கிடைக்க போகுதுன்ட்டு எல்லாமே நொறுங்கி போகுது. அப்போது அவளுக்கு வந்து அவங்க அம்மாவை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோமத்தில் பார்க்கும்போது ஒரு தெய்வீகமாக பார்ப்பா, ஒரு அக்னியின் பெண்ணாக பார்ப்பா. அம்மாவை வந்து ஒரு தெய்வீகமாக பார்த்த அம்மா இன்னைக்கு அதே செயலை, அதே பொட்டு, அதே மூக்குத்தி, அதே முடி எல்லாமே, ஆனால் எனக்கு ஒரு சாதாரண அம்மாவாக தெரிவா. ஒரு சாதாரண ஒரு அம்மா, ஒரு சாதாரண அம்மா, அவ்வளோதான். ஸோ அப்போது அந்த அக்னி வந்து ஒரு தெய்வீகமாக காட்டின அம்மா, இன்னைக்கு அதே அக்னி வந்து அவளோட நம்பிக்கையை உடைச்சதா தெரியுது அவளுக்கு அவங்க அம்மா. ஸோ என்னோட பார்வையில் வந்து அம்மா ஒரு கொலை செய்தால் வந்து அவளோட நம்பிக்கையை வந்து அவங்க அம்மா உடைச்சிட்டாங்க. இத்தனை நாள் வந்து அவள் வந்து நம்பிக்கையை வந்து வச்சிருந்ததெல்லாம் அவங்க அம்மா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க, ஏன்னா அம்மா தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிருந்த ஒரு நம்பிக்கை இன்னைக்கு பார்த்தா அம்மா வந்து ஒரே வார்த்தையில சொல்லி அவளோட நம்பிக்கையெல்லாம் உடைச்சது தான் நான் கொலை செஞ்சுட்டாங்கன்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு பொண்ணு, லண்டன்ல வளர்த்த பொண்ணு, அம்பை எழுதுற ஒரு கதையை வந்து அம்பை எப்படி எழுதுவாங்க நமக்கு லாஸ்ட் வீக் செஷன்லேயே நம்ம எல்லாம் பேசிட்டோம் இல்லையா. அவங்க காம்ப்ளெக்ஸான இமோஷன்ஸ் உள்ள கதையை சிம்பிள் லாங்குவேஜ்ல ரொம்ப ட்ரையா சொல்லியிருப்பாங்க. அதை நல்லா படிச்சுட்டு அதுல இருக்கிற அந்த இமோஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அழகா கடத்தியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தல் எங்கேயுமே வந்து நாங்க எங்களோட கவனம் வந்து சிதறவே இல்லை. நீங்க எப்படி அந்த ஃப்ளோல அப்படி நாங்களும் உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கதையை பத்தி சொல்லும்போது கரெக்ட்,
இந்த விஷயம் எந்த பெண்ணுக்கும் நடக்கும்போது முதல்ல வந்து ஒரு பதட்டம் இருக்கும். எல்லாருக்குமே முதல்ல தோன்றது என்ன அப்படின்னா, நமக்கு ஏதோ ஆயிடுச்சு, நம்ம செத்து போட போறோம் அப்படின்னு தான் தோணும் இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் அப்போ வந்து பாட்டி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, நமக்கு வந்து கம்ஃபர்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாருமே நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போது வெக்கத்தை விட்டு அழுறது ஒரு பர்சனாக இருப்பாங்க. அது மோஸ்ட்லி நம்ம அம்மாவாக தான் இருப்பாங்க இல்லையா? நான் நினைக்கிறேன் இந்த கதையில் அந்த பொண்ணும் அவளுக்கு தேவையான அந்த கம்ஃபர்ட்டை வந்து அவங்க அம்மா கிட்ட எதிர்பார்த்து இருக்கிற டைமில் அவங்க வந்து அதை உடைக்கிறாங்க. மேபி அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அதை தான் அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. எதன்னா அந்த ஆதரவை தேடி வர்ற அந்த நீடை அவங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. எப்போதுமே நமக்கு நெருக்கமானவங்க தான் அதாவது குழந்தைங்களுக்கு எப்போதுமே வந்து ஒரு நுண் உணர்வுகள் இருக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அதை ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? அந்த க்ளோஸ்னஸை அவங்க அம்மா அந்த இடத்துல கொடுக்க தவறிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஐ திங்க் சமூக கட்டுப்பாடுகள்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அதை வந்து வேண்டி விரும்பி செஞ்சிருக்க மாட்டாங்க. ப்ராபப்ளி அந்த சொசைட்டல் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா அவங்களும் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் இவ கருப்பா இருக்கேன்னு அழும்போதெல்லாம் இதெல்லாம் ஒரு அழகுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? மேபி இது கூட ஒரு அழகுடா அப்படின்னு அவங்க சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் இந்த பொண்ணு இருப்பா. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க நிறைய எடுக்கணும், இந்த மாதிரி புக்ஸ் நிறைய எடுக்கணும். ஆக்சுவலி இந்த கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், ஏன்னா அப்ரப்ட் ஸ்டாப்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்படியே அடுத்தது ஒரு ஒரு ஃப்ளூயிடா போகாம வந்து ஒரு அப்ரப்ட் ஸ்டாப்ஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியல இது எப்படி நான் சொல்ல போறேன்ட்டு. நான் கூட வந்து ஓகே இது நான் வந்து ஒரு இது இருந்துச்சு ஃப்ளூவடா ஸ்டோரி போல. ஸோ எனக்குமே வந்து இது எப்படி நம்ம சொல்ல படிக்கிறது ஓகே, சொல்றதுக்கு அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும், அண்ட் இன்னுமே தமிழ் நாலேஜ் வேணும். எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் இருக்கான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அப்போ அருள்கிட்ட இதை சொல்லி காமிக்கும் போதே சொன்ன நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன். பட் ஃபர்ஸ்ட் டைம்னாலும் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் சிலதெல்லாம் இது வந்து இந்த கதை எழுதுனது 1971 இருந்து வந்துச்சு. ஸோ இது 1971னால அப்போ வந்து நிறைய இது சென்சிட்டிவா இருக்கும், இதை பத்தி ஓப்பனா பேச மாட்டாங்க. அதனால அந்த பொண்ணுக்கே வந்து எவ்வளவு தூரம் தெரியும் தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு 13 வயசு சின்ன பொண்ணு. அண்ட் அதுவும் இல்லாம நான் என்ன நினைச்சேன்னா, அந்த அம்மா வந்து அந்த ராது அவங்க சித்தி பொண்ணோட பொண்ணு பாக்குறதுக்கு போயிட்டு அது வந்து ஒரு கலர்னால வந்து அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போன அந்த வருத்தமும் என்னமோ வந்த உடனே வந்து இங்க ஒரு நியூஸ் வந்து அவங்க அப்பாவும் வந்து அதே இது ரெஃபர் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு நம்ம வீட்டுல ஒரு கருத்து பொண்ணு இருக்குன்னு சொல்லும் போது அதே அந்த ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா அந்த பொண்ணும் வந்து கரெக்டா வயசுக்கு வந்ததுனால அவங்களுக்கு சரி அவங்களுக்கு கரெக்டான இமோஷன் கொடுக்குறது. மேபி நீங்க சொன்ன மாதிரி இதுவும் ஒரு அழகு தாண்டி, இதுவும் ஒரு அவ்வளோ அதான் எதிர்பார்த்தேன். அம்மா சொல்லுவாங்க இதுவும் ஒரு அழகு தாண்டி, இது ஒரு அவளை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணிதான் அவ சந்தோஷமா எடுத்திருப்பா. பட் அதை வந்து ஒரு பாரமா அவங்க நினைச்சு பட்டுன்னு சொன்னது அவ ரொம்ப அது வருத்தத்துல போய் தட்டிடுச்சு. அவங்க அது அந்த உடல் சார்ந்த மாற்றங்களை விட மனசார்ந்த மாற்றங்கள் நிறையவே நடப்பாங்க. தொட்டுட்டோம்னா அவங்க போய் குளிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு காரண காரியங்களே எப்பவே வந்து அவங்க பேர் வந்து அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. 1950s வந்து ஆனந்த விகடன்ல வந்து ஒரு 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 ஐ திங்க் சீரியல் மாதிரி ஒரு இது வந்து சீரியல் மாதிரி கதை மாதிரி வச்சு அது தொடர்கதை அது எழுதினவர் தேவன். அது வந்து பார்வதியின் சங்கல்பம்னு வச்சு அதுல வந்து அம்பைங்கிற ஒரு கேரக்டர் வந்து அம்பை இல்ல, அது வந்து அந்த கதையில எப்படின்னா அவங்க ஒரு வைஃப் வந்து ஐ திங்க் வில்லேஜ்ல இருந்து வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கிலீஷ் எஜுகேட்டட் சிட்டில இருக்கவங்க கல்யாணம் பண்ணாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கும் அவங்க அதுல வந்து அந்த கதையில வந்து அவங்க வந்து அந்த லேடி வந்து ரைட்டரா இருப்பாங்க. அவங்க பெண் நேமா வந்து அம்பை சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பேர் பார்வதி, அதுல வந்து பெண் நேமா வந்து அம்பை சூஸ் பண்ணாங்க. அந்த கதையை அவங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியில என்ன ஆகும்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க பிரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து திருப்பி ஹஸ்பண்ட் வந்து போய் சேரும் போது ஒய்ஃப் வந்து இல்ல இதுக்கு தனியாவே இருந்துக்கிறேன்னு போவாங்க. ஸோ அந்த கதை வந்து CS லட்சுமி அவங்க படிக்கும்போது ஐ திங்க் அந்த இம்ப்ரெஸ் ஆகி அதுல வந்து அம்பை அவங்க அந்த கதையில வர பெண்ணே வந்து அம்பை அதை வந்து இவங்க எடுத்திருக்காங்க. அப்புறம் அம்பை வந்து ஐ திங்க் மகாபாரதத்துலயும் வரும். அம்பைங்கிற வேர்டு வந்து அம்பா அப்படிங்கிற வேர்டு வந்து டெரிவேட் பண்ணிருப்பாங்க. அம்பான்னா துர்க்கை அம்மன். குஜராத் அங்க உள்ள மக்கள் வந்து அம்பா அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வணங்குறவங்க. அம்மன்னாலே நம்ம வந்து பவர்ஃபுல்னஸ்,
ஸ்ட்ரென்த் இதெல்லாம் நம்ம சிக்னிஃபை பண்ணுவோம் இல்லையா? ஆமா. ஸோ ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படிங்கிற அந்த மீனிங்ல அவங்க அம்பைன்ற பேர் அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அந்த ஒரு கான்டெக்ட் இருக்கு. இன்னொன்று வந்து அம்பை வந்து ரெண்டு இது ஸ்டோரினால வந்து அவங்க பாரதியின் சங்கல்பம்ல வர இந்த ஸ்டோரினால அவங்க சூஸ் பண்ணாங்க. இன்னொன்று வந்து அம்பை வந்து ஐ திங்க் மகாபாரதத்துல வந்து அவங்க பீஷ்மரை வந்து ரிவெஞ்ச் எடுக்க வந்து அவங்க 2வது பர்த் எடுத்து வருவாங்க. அப்போ வந்து ஐ திங்க் அந்த ஜெண்டர் மாறும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சொல்றது பார்த்தா அது தட் நேம் ரிஃப்ளெக்ட்ஸ் போத் ஜெண்டர் அந்த மாதிரி இருக்கும். அந்த மகாபாரதம் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு. அந்த ஸ்டோரியும் எனக்கு அவ்வளோவா தெரியல. அந்த இட் ரிஃப்ளெக்ட்ஸ் போத் ஜெண்டர். ஸோ பேசிக்கலி அம்பைக்கு என்னன்னா அந்த ஆத்தருக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்து ஜெண்டர் அண்ட் ஈக்குவாலிட்டி லைக் அது ரொம்ப ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட வந்து சார் fluidity in gender அதுதான் she likes that. அதனால தான் I think she chose அம்பை the name அப்படின்ட்டு which is interesting. and அவங்களோட ஒர்க்கும் நிறைய feminist related work and women research related work. so I'm happy I chose நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. முக்கியமாக கதையில் வந்து 2-3 இது என்னென்னா, நீங்கள் அந்த பொண்ணு வந்து அம்மா வரணும் ரொம்ப ஏக்கமாக கடைசியாக வந்து அந்த ஏக்கத்தை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் முடியுது. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அந்த கொலை பண்ணாங்கிறது வந்து அந்த ஒரு நாள் மாத்திரம் தான் இருக்குமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. கோயிங் ஃபார்வர்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் வந்து அதுமாரி இருக்காது. எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஜென்ரலாக எனக்கு பர்டிகுலராக நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பெண் குழந்தைங்களுக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப க்ளோஸு அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக எனக்கு குழந்தை இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அந்த மாரி வச்சுக்கோங்களேன். தெரியல அது ஜென்ரலாக அப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவும் இருக்கிறாங்க அங்கே. ஆனால் அப்பாக்கிட்ட வந்து இந்த 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 ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே பிரேக் ஆகுது. ஆக்சுவலாக ஏன் அப்பாக்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆக்சுவலாக ஏன் வந்து அம்மாக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ வந்து என்னதான் வந்து அந்த ஜெண்டர் வந்து இப்போ பெண் குழந்தைங்க வந்து அப்பாவோட க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே, அந்த பர்டிகுலராக அந்த உடல் மாற்றம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவை ஆட்டோமேட்டிக்காக தேடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போங்கும்போது அந்த அந்த அவங்க அம்மா வந்து வேற ஏதோ ஒரு மூடில் கூட வந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த ஒரு பொருளாதார ரிலேட்டடாக கூட அதை யோசித்து சொல்லியிருக்கலாம். பட் அவங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுட்டியும் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா தான் உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாரி என்னோட தாட் இருக்குது. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க என்னென்னா, எல்லாரும் வந்து அவளை வந்து எரிச்சல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, அவளுக்கு வந்து இது பண்ணிகிட்டே இருக்கு, ஆறுதலாக யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து மாடிக்கு போய் உட்காரும்போது அந்த பூக்கள் வந்து வாய் பேச முடியாது, பட் வந்து அது வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படி சொல்லும்போது அது நான் உண்மையாக தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ரியல் டைம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நானே வந்து ஒரு சுச்சுவேஷனில் இப்போ சீதா வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாரி இருக்கும் போது இல்லை நான் பார்த்தவங்களாம் சொல்ல முடியாது கரெக்டாக, பார்க்காதவங்களாம் சொல்ல முடியாது கரெக்டாக. அதனால தான் ஸோ சீதாட்டா பேசும்போது எப்படின்னா, அந்த பர்டிகுலர் டயத்தில் நான் இப்போ ஒரு நார்மலாக இருக்க டயத்தில் வந்து ஏதோ ஒரு மொக்க ஜோக்கு ஒரு ஃபன்னியாக ஏதோ பண்ணும்போது வந்து அவங்க அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, சிரிச்சுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பர்டிகுலராக அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலராக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி ஆனால் பயங்கர இரிட்டேட்டடாக ஆவாங்க. சொல்லுவாங்க என் கண்ணு முன்னாடிக்காக போயிரு அந்த மாரி ஒரு பயங்கரமாக ஒரு இரிட்டேட் ஆகிற ஃபீல் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அந்த இடத்துல நான் சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா, அது அவங்களுக்கு அந்தமாரி வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக கரெக்டாக. அதனால் அந்த பூக்கள் வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. பேசாமல் இருந்தால் கூட அப்போ சொல்லும் போது என்னென்னா, நீ வந்து பேசாமல் இருந்தாலே எனக்கு ஓகே அப்படிங்கிற மாரி ஒரு எனக்கு என் மருமக எவ்வளோ தமிழ்ல பேசுவாங்க. எங்க வீட்டுக்காரரும் தமிழ் ஆர்வம், எங்க பையனுக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும், நானும் தமிழ். எங்க வீட்டுல ஃபுல் செல்ஃபே தமிழ் புக்கு, எல்லா புக்குமே வச்சிருக்கிறோம். ஒரு ஒரு ஹால் ஃபுல்லா தமிழ் புக்கு தான் இருக்கு. நானே யோசனை பண்ணுவேன், நம்மளுக்கு அப்புறம் யாரு தமிழ் புக்கெல்லாம் படிப்பாங்க. நானும் அந்த புல்கள்லாம் கிளீன் பண்றப்போ எனக்கே யோசனை வரும், எல்லாமே இவங்க இங்கிலீஷ் பேசுறாங்களே, என்னங்க பண்றது இந்த புக்கெல்லாம் அப்படின்னு நான்
எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்பேன். அப்போதான் இப்பதான் எனக்கு தெரியுது, நான் தமிழ் இவ்வளவு நல்லா தெரிஞ்ச மருமக இருக்கிறப்ப அந்த புக் அப்படியே இருக்கட்டும். அதனால அது இப்பதான் எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு, சரி நீனும் அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் இது பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கு வந்தா போறப்பெல்லாம் இந்த புக்கெல்லாம் கொடுத்து விடலாம் இனிமே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அது எங்க வீட்டுக்காரர் தமிழ்னா எல்லா புக்கும் வச்சிருக்கிறாரு. அவர் 16 வயசுல இருந்து படிச்ச தமிழ் புக்கு எல்லாமே வச்சிருக்கிறாரு, இன்னும் வச்சிருக்காரு. தொட்டா கோவம் வந்துடும், எந்த புக்கையும் தொடக்கூடாது. ஆர்வமும் அப்படிதான். ஆர்வம் வந்துட்டு அவன் புக்கு அவனுக்கு புக்கு வந்துட்டு அவன் புக்கு உங்களுக்கு புதுசு வேலை வாங்கி கொடுக்குற இரவல் கிடையாது. அது மாதிரி அந்த புக்ல நோட்ஸும் எழுதி வச்சிருப்பாரு. அவருடைய வாழ்க்கை இதெல்லாமே எழுதி வச்சிருப்பாரு. அதை கூட நான் படிச்சிருக்கிறேன். நீ படிச்சேன்னா மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு. அத தமிழ் ஆர்வம் பையனுக்கு வந்தது. பையன்ல இருந்து இப்ப மருமகன். நான் கூட அவ்வளோ தமிழ் இது கிடையாது, ஆனா படிப்பேன் நானும். மருமகன் இவ்வளவு தமிழ் நல்லா பேசுறாங்கப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு. நீங்கெல்லாம் இவ்வளவு ஆர்வம் கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கல்யாண புதுசுல யூகேல இருந்து கொண்டு வந்திருக்கான உடனே தமிழ் தெரியுமான்னு அவங்க கேட்டப்ப கூட அப்பப்போ நல்லா இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருந்தாங்க. இங்க வந்தாலும் இப்ப வீட்டுல இங்கிலீஷ் ரொம்ப போகும், தமிழ் ரொம்ப ஜாஸ்தி வராதோன்னு நான் நினைப்பேன். ஆனா இங்க இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகவே அவன் பையன் கூப்பிட்டு வந்தான், நீ வந்து பாருமா அப்படின்னா. இவங்க நான் வரல வீட்டுல இருக்கிறேன்டா இல்லை, நீ பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இவ்வளவு எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுக்காருக்கு நான் போய் சொல்றேன். எனக்கு அவ்வளவா தமிழ் தெரியாது கல்யாணத்துக்குலாம் முன்னாடி. ஏன்னா நான் மோஸ்ட்லி யூகேல மெஜாரிட்டி ஆஃப் மை லைஃப் யூகேல தான் வளர்ந்தேன் நான். ஆனால் பிறந்ததுல இந்தியா தான். ஸோ அங்கே ஒரு பர்டிகுலர் டைம்ல எனக்கு யாரும் தமிழ் பேசுறது இல்லை, அம்மா தவிர. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் மோஸ்ட்லி நான் ஃப்ரெண்ட்ஸோட யூனிவர்சிட்டியில படிக்கும்போது எனக்கு ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு தமிழ் யாருமே இல்லை பேசுறதுக்கு. ஸோ அப்போ மோஸ்ட்லி என்னோட தமிழோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக சாங்ஸ் கேட்கறது அண்ட் மூவி பார்க்கறது தான் எனக்கு. ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு பொறுமை இல்லை புக்கு படிக்கிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னோட மைண்டே ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு. திங்க் பண்றது இங்கிலீஷ் தான், ஃபர்ஸ்ட் யாராவது தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா கூட பேசுறது இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் அரு கம்மிங் இன் டு மை லைஃப் எனக்கு தமிழ் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வந்துச்சு. என்னோட இங்கிலீஷ் டாமினன்ஸ் போயிட்டு தமிழ் வந்துச்சு. பட் உடனே இட் டுக் சம் டைம். ஸோ அப்போ இங்கிலீஷ் வரும்போது எனக்கு இங்கிலீஷ் போயிட்டு தமிழ் வரும்போது கஷ்டமா இருந்துச்சு. சம்டைம் நான் பேசும்போது கூட வேர்ட்ஸ் எனக்கு சரி. லாஸ்ட் வீக் கூட ஒரு வாட்டி கான்வர்சேஷன் இவங்க 2 பேர் கூட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும்போது கூட அவங்க சொன்ன வேர்டு எனக்கு புரியல எனக்கு. ஸோ இங்கே நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஃப்ளூவெண்டா வராது. ஃப்ளூவெண்ட் மீன்ஸ் வரும், சில வேர்டுக்கு மீனிங் தெரியாது, ஒரு வேர்டுக்கு பதில் வேற வேர்டு போட்டுருவேன் நான் அப்படி. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஆர்வம் எவென்ச்சுவலி வந்துச்சு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் எனக்கு பொன்னியின் செல்வன் அந்த மூவி படிக்கும் போது நான் அப்பவும் எனக்கு தமிழ் படிக்க ஸ்லோவா படிப்பேனால அந்த ஒரு பாட்காஸ்டா கேட்டேன் நான். அது அப்படிதான் எனக்கு தமிழ் இன்ட்ரெஸ்டா வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அண்ட் இப்போ எனக்கு ஒரு இந்த நிகழ்வுக்காக வரும்போது தான் எனக்கு சரி நம்மளும் ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலாம். நான் கூட கல்யாணம் கிட்ட சொன்னேன், ஏன்னா நான் பேபி மாதிரி ஏதாச்சும் பேசிட போற, குழந்தைங்களுக்கு கதை சொல்ல போறேன். இல்லம்மா நீ எப்படி வேணா பேசு, பட் நீ பேசுறது தட் மேட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த புக் இந்த கதையும் ஆனாதான் சரி படிங்கன்னு சொன்னா படிச்சு ஒரு 10-11 பேஜஸ் ஒரு 1 hour சம்திங் குள்ள படிச்சு ஸ்லோவா தான் படிச்சேன். அண்ட் அப்போ நிறைய ஆக்சுவலி ஒன் ஆஃப் இந்த ஸ்டோரி ஐ திங்க் அது பிராமின் ஹவுஸ் ஹோல்ட குறிக்கிறது. ஏன்னா நிறைய இஷ் வேர்ட்ஸ் இருந்துச்சு, இஷ் டி அதெல்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் படிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம். ஸோ அப்போ ஆண்டி கிட்ட கேட்பேன், அரு கிட்ட, அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் படிக்கிறது கரெக்டாக. இன்ஃபேக்ட் அரு கிட்ட இந்த ஸ்டோரி படி, ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு லாஸ்டா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் தமிழ் படித்தேன். ஸோ அப்போ சொன்னேன், நான் வாட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி படிச்சு நான் வாட்டுக்கு சொல்லிட போறேன், எதுக்கும் நீ படிச்சு நான் அப்புறம் அவங்க கிட்ட சொல்லி காமிச்சேன். தென் ஹி செட் நீ கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் இங்க இருக்க கிட்ஸ் எல்லாருமே எல்லாரும் தமிழ் இப்பதான் இல்ல எல்லாரோட கிட்ஸும் சரி. இப்போ இங்க நிறைய தமிழ் கம்யூனிட்டி சப்போர்ட் நிறைய இருக்குது இங்க. ஸோ மேபி இப்போ அவங்க தமிழ்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கினா கூட வித் டைம் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த கம்யூனிட்டி சப்போர்ட் தே வில் எவென்ச்சுவலி இங்கிலீஷ் டாமினேட் பண்ணா கூட எவென்ச்சுவலி அட் சம் பாயிண்ட்
திருப்பி தமிழ் அவங்களுக்கு வரும். ஏன்னா அது என்ன பண்ணுறது, அவங்க மதர் டங் சுற்றி பேசுறதுக்கு நிறைய ஆளுங்க வேற இருக்கிறாங்க. ஸோ தே வில் டெஃபினெட்லி பிக்அப் தேர் மதர் டங். அதில் இன்ட்ரெஸ்ட் வரும். அது குட் பி புக்ஸாக இருக்கலாம், ஆர் மூவிஸாக இருக்கலாம், ஆர் சாங்ஸாக இருக்கலாம், ஆர் ஜஸ்ட் பேசுகிற துணைக்கு ஆள் இருக்கலாம். அதுவே போதும் டு பிக்அப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஐ திங்க் தமிழ் வில் நெவர் டை.